புனித கஅபாவின் சாவியும் அஷேக் சாலிஹ் அஷ்-ஷைபியின் மரணமும். புனித காபத்துல்லாஹுக்கு போர்வை போத்துதல், அதனுடைய கதவை திறந்தல் மூடுதல், அதனை கழுவுதல் ஆகிய பொறுப்புகளுக்கு அரபு மொழியில் சதனா என்று சொல்வார்கள். இந்த பொறுப்பை ஏற்பவருக்கு சாதின் என்று சொல்லப்படும். இந்த பொறுப்பு இஸ்லாத்துக்கு முன்னைய காலங்களில் இருந்து குஸை இப்னு கிலாபிடத்திலே ஒப்படைக்கப்பட்டிருந்தது. குஸை இப்னு கிலாப் இவர் ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பரம்பரையில் வந்தவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 4வது பாட்டனும் ஆவார். ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு ஃபத்ஹ் மக்காவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றி கொண்டதன் பின்னால் கஅபத்துல்லாஹுக்குள் நுழைய வேண்டிய தேவை இருந்தது. எனவே அந்த நேரம் குஸை இப்னு கிலாபின் பரம்பரையில் வந்த உஸ்மான் இப்னு தல்ஹாவிடத்தில் தான் அந்த சாவி இருந்தது. அந்த சாவியை எடுத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபத்துல்லாஹுக்குள் 2 ரக்காத்துகள் தொழுதுவிட்டு அதே உஸ்மான் இப்னு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கொடுத்து சொன்னார்கள், ஹுஸூஹா யா பனி தல்ஹா ஹாலிதத்தன் தாலிதத்தன் லா யன்ஸஹுஹா மின்கும் இல்லா ஸாலிமுன். பனு தல்ஹா கோத்திரத்தினர்களே, நீங்கள் இதனை நிரந்தரமாகவும் அனந்தரமாகவும் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த சாவியை உங்களிடத்திலிருந்து அநியாயக்காரனை தவிர வேறு யாரும் வம்பாக பறிக்க மாட்டான் என்று சொன்னார்கள். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அந்த உஸ்மான் இப்னு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பரம்பரையில் வந்த பனு ஷைபா கோத்திரத்தினர்கள் தான் அதனை பொறுப்பாக ஏற்று வந்தார்கள். யாராவது ஒரு அரசன் அந்த கஅபாவை திறக்க வேண்டும் என்ற தேவை ஏற்பட்டால் அரசனிடத்தில் கூட அந்த சாவி ஒப்படைக்கப்பட மாட்டாது. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அநியாயக்காரனை தவிர வேறு யாரும் இதனை வம்பாக உங்களிடத்தில் இருந்து எடுக்க மாட்டான் என்று. எனவே அரசன் கஅபாவுக்குள் நுழைவதாக இருந்தாலும் அந்த சாவிக்கு பொறுப்பான பனு ஷைபா கோத்திரத்தில் இருக்கக்கூடியவர் வருவார், கஅபாவை திறந்து விடுவார், அதன் பின்னால் அவரே கஅபாவை மூடுவார். இந்த பொறுப்பு இந்த காலத்திலே சாலிஹ் அஷ்-ஷைபி என்பவரிடத்திலே பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த அஷேக் சாலிஹ் அஷ்-ஷைபி அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்தில் இருந்து இன்று வரைக்கும் 77வது விடுத்தமாக இந்த கஅபாவுடைய சாவியை பொறுப்பேற்றார். குஸை இப்னு கிலாபின் 109வது பரம்பரையிலும் உஸ்மான் இப்னு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய 77வது பரம்பரையிலும் வந்த அஷேக் சாலிஹ் அஷ்-ஷைபி என்பவர் கிறிஸ்துவுக்கு பின் 1445இல் மக்காவில் பிறந்தார். தன்னுடைய ஆரம்ப கல்வியை எகிப்திலும் மக்காவிலும் தொடர்ந்த அவர் இஸ்லாமிய கற்கை நெறியில் அத்துக்தூரா PhD பட்டத்தையும் பெற்றார். அதன் பின்னால் மக்காவில் அமைந்திருக்கக்கூடிய ஜாமியா உம்மில் குரா என்ற பல்கலைக்கழகத்திலே பல வருடங்கள் உஸ்தாதாகவும் பணிபுரிந்தார். சவுதியில் இருக்கக்கூடிய மஜ்லிஸ் ஷூராவுடைய உறுப்பினராகவும் இருந்த அவர் கஅபாவின் சாவியின் பொறுப்பை மிகவும் கண்ணியமாக மிகவும் பெருமதியாக பாதுகாத்து வந்தார். இவரே கஅபாவை கழுவுவார், கஅபாவுடைய கதவை திறப்பார், கஅபாவுடைய கதவை மூடுவார். 100 விடுத்தங்களுக்கு மேலாக தானே கஅபாவை கழுவியுள்ளார். 35 சென்டிமீட்டர்கள் நீளமான இரும்பால் செய்யப்பட்ட கஅபாவின் சாவியையும் அதற்குரிய விவகாரங்களையும் பொறுப்பெடுத்த அஷேக் சாலிஹ் அஷ்-ஷைபி 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலையிலே மரணித்தார். அவருடைய ஜனாசாவுடைய செய்தி முழு உலகத்திலும் பரவியது. மக்களும் அதற்காக வேண்டி கவலைப்பட்டார்கள், அவருக்காக வேண்டி பிரார்த்தித்தார்கள். அதே ஜூன் மாதம் 22ஆம் தேதி சனிக்கிழமை ஃபஜ்ருக்கு பின்னால் புனித ஹரம் ஷரீஃபிலே அவருடைய ஜனாசா தொழுவிக்கப்பட்டு மக்காவில் இருக்கக்கூடிய அல் மக்பரத்துல் முஅல்லாத் என்ற அடக்கஸ்தலத்திலே அவர் அடக்கமும் செய்யப்பட்டார். அல்லாஹ் அவரை பொருந்திக் கொள்வானாக, அவருடைய கபரை விசாலமாக்குவானாக.